தென் கொரியால ஃபேன் சாவுன்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. அதாவது ஒருத்தர் ரூம்ல கதவு ஜன்னலை மூடிட்டு ஃபேன் போட்டு தூங்குனா செத்துருவாங்கன்னு சிலர் நம்புறாங்க. ஏன்னா ஃபேன் காத்து எல்லா காத்தையும் உறிஞ்சிடும், இல்லனா குளிர்ல செத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அதனால அங்க இருக்கிற ஃபேன்ல டைமர் இருக்கு, அது கொஞ்ச நேரத்துல தானா ஃபேனை ஆஃப் பண்ணிடும். ஆனா ஃபேன் போட்டா செத்துருவாங்கன்னு சொல்றதுக்கு எந்த சயின்டிபிக் ஆதாரமும் இல்ல. இது ஒரு கட்டுக்கதை தான். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு தான் பிக்ஸி கர்டிஸ். அவளுக்கு 10 வயசா இருக்கும் போதே பொம்மை ஹேர் கிளிப் பிசினஸ் பண்ணா. பிக்ஸிஸ் ஃபிட்ஜெட்ஸ்னு அவளோட பிராண்ட் பேரு. அவ அம்மா சோசியல் மீடியால வேற லெவல்ல மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதனால நிறைய பேர் அவளோட பொம்மையா வாங்கினாங்க. அவ பொம்மை வித்தே கோடீஸ்வரி ஆகிட்டா. அவ 15 வயசுலயே ரிட்டையர் ஆகி நல்லா ஜாலியா வாழ்ற அளவுக்கு காசு சேர்த்து வச்சுட்டா. ஜேம்ஸ் டைசன் தான் பேக் இல்லாத வேக்யூம் கிளீனரை கண்டுபிடிச்சாரு. அவர் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5000 தடவை ஃபெயில் ஆகியிருக்காரு. அதாவது புதுசா ஒரு ஐடியா வரும், அதை வச்சு ஒரு மிஷின் பண்ணுவாரு, அது சொதப்பிடும், திரும்பவும் வேற மாதிரி ட்ரை பண்ணுவாரு, அப்பவும் சொதப்பிடும். இப்படியே 5127 தடவை பண்ணியிருக்காரு. கடைசியில் அவரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவரோட டைசன் கம்பெனி $1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு பெரிய நிறுவனம். மத்திய பிரதேசத்துல ஒரு விவசாயி மாம்பழத்தை பாதுகாக்க 3 வாட்ச்மேன் 9 நாயை வச்சு சுத்தி வளைச்சு பாதுகாக்கிறாரு. ஏன்னா அந்த மாம்பழம் சாதாரண மாம்பழம் இல்லையா, ஒரு பழம் 20,000 ரூபாய் வரைக்கும் விற்குமா. அது ஜப்பான்ல விளையிற டயோனோ டமாகோ மாம்பழமா. அது உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான மாம்பழத்துல ஒண்ணு. இன்டர்நெட்ல தேடி பார்த்ததுல இதே ரக மாம்பழம் 2,70,70,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்கன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாராம். அதான் இவ்ளோ பாதுகாப்பு.